நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. அவர் நான் சொல்கிறது 71ல் இந்திரா பவன் ஒரு ரூமில் தான், இந்த லாட்ஜில் தான் தங்கியிருந்தார். அங்கே வேறு ஒன்றும் இல்லை, இட்லியை 4 இட்லி அங்கே இருக்க பையன் வயசானவர் இட்லியை வாங்கி வந்து குருவாயூரப்பன் லாட்ஜின்னு பக்கத்தில் இருக்குது, அதில் வாங்கி வந்து இந்த ரூமுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடுவார். 7 மணிக்கு எடுத்து சாப்பிட்டு வண்டி வரும் போயிடுவார். போகையில் அந்த வழியில் அந்த முக்கில் ஒரு காப்லர் செருப்பு தைக்கிறவன் இருப்பான். அவனும் இவரோட பழக்கம், செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தான். இவர் இப்படி வளர்ந்து இவர் டெல்லி போயிட்டார். இவங்க அப்புறம் குருவாயூரப்பன் லாட்ஜில் ஒரு மேனேஜர் இருந்தார். அவரும் நைட்டு சாப்பாடு குருவாயூரப்பன் லாட்ஜு, இவர் சாப்பாடு தான் சாப்பிடுவார், கஞ்சி கிஞ்சி இதுதான் குடிப்பார். அதையும் சாப்பிட்டு இந்த 3 பேரும் பழக்கம். இவங்க சரி பிரசிடெண்ட் ஆகிட்டாரு, நம்ம என்னத்தை கவனிக்க போகிறாரு அப்படின்னு இருந்தாங்க. இவர் கேரளாவுக்கு வந்தால் ராஜ்பவனில் தான் தங்கணும், ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால். ராஜ்பவனில் தங்கி இருந்தார். இவங்க பார்க்கலாம்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. இன்னொன்று ப்ரோட்டோக்காலில் எப்படின்னா, பிரசிடெண்ட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ண முடியாது, பிரசிடெண்ட்டு தான் நம்மளை கூப்பிடலாம். இது ஒரு ப்ரோட்டோக்கால். நம்ம இப்போ ஃபோன் பண்ணி பிரசிடெண்ட்டோட, இப்போ கலாமோட சொல்கிறேன், நான் மற்ற பிரசிடெண்ட்டோட தெரியாது, பேசணுன்னா அவர் பிஏ கூப்பிடணும். பிஏ சொல்லுவார், நீங்கள் வைங்க நாங்கள் கூப்பிட்றேன்றவார். அப்படி தான் டவுன்வர்டு ஃப்ளோ தான் வரணும். அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் பார்க்கணும் ஐயாவேன்னு இருக்காங்க. இவங்க எங்கே நம்மளை விட போகிறாங்க என்னென்னு விட்டுட்டாங்க. இவர் இந்த 3 பேரையும் கார் அனுப்பி, ராஜபவன் கார் அனுப்பி 3 பேரையும் காரில் கொண்டாந்து ராஜபவனுக்கு கொடுத்து உட்கார வச்சு டீ கொடுத்து பண்ணோன்னு அவங்க 3 பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. வாழ்நாளில் கவலை, நம்ம இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பெருமை. மறுநாள் மலையாள பத்திரிகையில் அவ்வளவு வந்தது, ஃபோட்டோவாக வந்தது. ஏன்னா இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர், சிம்பிள் மேன். கலாம்னுடைய ஸ்பெஷல் 1 or 2 ப்ராப்பர்ட்டி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, நானும் சொல்ல நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பிரசிடெண்ட் ஆன பின்னாடியும் ஆஃபீஸுக்கு வருவார், விசிட்டாக வருவார், செக்யூரிட்டி எல்லாம் உள்ளே வேண்டான்றவார், நிற்க சொல்லிடுவார். ஏன்னா அதுவே செக்யூரிட்டி சிஎஸ்எஃப் இருக்காங்க. உட்காந்து அவர் சேரில் இருப்பார், நாங்கள்லாம் நிற்போம், உட்காந்துப்போம். என்ன தமிழ்லே இது கேட்பார், என்ன கணபதி எப்படி இருக்கீங்க, என்ன சிதம்பரம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார். அது ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுவார். ஆனாச்சின்ன மண்டபம் அவனுக்கு அவனுடைய உயிர், அப்படி சொல்லுவேன். அதாவது நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு மறுநாள் அவனுக்கு வேலை தொடங்கும். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மண்டபமாக இருக்காது, அடுப்படியும் கூட்டும் வேஸ்ட்டும். அதில் அவன் ரொம்ப சீரியஸாக இருப்பான். அவ்வளவு சுத்தப்படுத்தி அவ்வளவு அவரே நேரடியாக நின்று பார்ப்பாரு. பின்ன அவன் தான் இன்னைக்கு காலையிலையும் போவோம், டெய்லி அவனுக்கு போய் எல்லாம் ஆளை வச்சு அதுக்கு ஆளை வச்சு க்ளீன் பண்ணி, வண்டி வந்து க்ளீன் பண்ணி, வாழை மரம் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி. இப்போ நேற்று கல்யாணம், இன்னைக்கு காலையில் போனீங்கன்னா க்ளீனாக எல்லாம் இருக்கும். மெயினாக ஆதி காலத்து அலங்காமலை மணிகண்டன், அவங்க அண்ணன் ஜெயபால், நாச்சியப்பன், நானாச்சனா செட்டியாருங்கோ, நாச்சியப்பன் செட்டியார் ஜுவல்லர்ஸு, இவங்ககிட்டேருந்து நான் பல இது கற்றுக்கிட்டுருக்கேன். நம்ம என்ன இருந்தாலும் அது ஒரு அவங்க நீங்கள் வந்து அடிப்படையில் ஒரு சயின்டிஸ்ட், அவங்கெல்லாம் வியாபாரிட்டாலும் எனக்கு வந்து இப்போ ஆமாம், நான் சயின்டிஸ்ட் மாத்திரம் இல்லை, நானும் ஒரு வியாபாரியாக தான் இருந்தேன். நான் அங்கே பேப்பர் கடை, பின் பண்ணி எல்லாமே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சதீஷ் தவான் வந்தார். அப்போ தான் அவர் இந்த எஸ்எல்வின்னு ஃபார்ம் பண்ணார், கலாமை ஆக்கினார் ப்ராஜெக்ட் டைரக்டர். அவர்கிட்ட நான் வேலை பார்த்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. என்னென்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச்சுலர். காலையில் வந்தாருன்னா ஆக்சுவலாக பேசினா பார்க்க போனால் 7:45 போகிறவங்க 4:15 திரும்பலாம், 8:45 போகிறவங்க 5:15 திரும்பலாம்.
பட் நாங்கள்லாம் 7:45 போனால் அப்போ வந்து ஒய்ஃபு மட்டும்தான் இருந்தால் நான் அவள் வீட்டில் எப்போ போகிறோம் எப்போ வரோங்கிறது தெரியாது. ஏன்னா அவரும் அதே மாதிரி இருந்தார். திடீர்னு நான் அது வேலைன்னா கண்டினியூ பண்ணிடுவோம். இந்த விவேகானந்தர் சொன்ன கர்மயோகி மாதிரி. ஆமாம், அவர் அதுக்காக இருக்க மாட்டார். அவர் நைட்டு 11 மணினாலும் வந்து நிற்பார் சைட்டில். இப்போ நான் வந்து ஒரு சாமானை தூக்குறேன், ஒரு ராக்கெட்டைன்னா கிரேனை வச்சு தூக்குறேன்னா ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நம்ம நின்று வேலை பார்ப்போம் ரொம்ப கேர்ஃபுல்லாக. அவரும் வந்து நம்மளோட நிற்பார் 12 மணியாக இருந்தாலும். அதே மாதிரி போயிட்டு காலையில் 5 மணி 7 மணிக்கு வந்துடுவார். நீங்கள் சொன்னது கரெக்டு, கர்மயோகி மாதிரி வந்திருப்பார். அதனால தான் எங்களுக்கு ஒரு அவர் படிப்பிச்சது, அவர் பிள்ளை மாதிரி வளர்ந்து அதே சமயம் தமிழில் பேசுவார். நல்லா என்ன கணபதி எப்படி இருக்கீங்கன்னு. நம்ம செட்டியார்ஸ்ன்னா ரொம்ப பிரியம். கன்றமணிகத்தில் டிஆர் சிதம்பரம் இருக்காரு, அவரும் என்னோட. நாங்கள் இப்படி 12-14 செட்டியார்ஸ் அங்கே இருந்துட்டோம். நகரத்தா சரி, நகரத்தா இருந்து நான் தான் நகரத்தா சங்கமே ஒன்று ஃபார்ம் பண்ணி திருவாரூர் நகரத்தா சங்கம்னு ஃபார்ம் பண்ணி அப்போ வந்து இவங்க வலம்புரி சோமநாதன், இவர் ஏவிஎம்மில் இருக்காது டைரக்டர் முத்துராமன், இவங்களையெல்லாம் நான் இன்வைட் பண்ணி அவங்கள ஆரம்பிக்க வச்சேன். அதில் மெயினாக தேவகோட்டை, காரைக்குடிக்காரங்க, வலையப்பட்டி, பூலாங்குச்சி பையன் ஜிகே மணி, இவங்கள்லாம் இருந்தோம். அப்போ அது எல்லாரும் கல்யாணம் பண்ண புதுசு, குழந்தைங்க 1-2 தான் இருந்தது. கம்ப்ளீட்டாக எப்போ போவோம் எப்போ வருவோம்னு தெரியாது. திடீர்னு எங்கள் இதில் இன்னொரு ஸ்பெஷல் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் உடனே எடுக்கணும். இப்போ நம்ம அங்கே ஒரு ப்ராப்ளம்னா அதுக்காக நீ லெட்ரு எழுதுறதுலாம் கிடையாது. நாங்கள் வந்து உடனே போய் இல்லை, உடனே அவன் ஃபோன் பண்ணான்னா, ஃபோனோ மெசேஜோ வந்ததுன்னா நான் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி சாயந்தரம் பாம்பே போகணும் அப்படின்னு ட்ரெயினில். அப்போது அந்த காலத்தில் ட்ரெயின் தான், ஃப்ளைட்டுக்கு எலிஜிபிலிட்டி கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி தான் கிடச்சிது. அப்போ அங்கே வந்து இந்த புக்கிங், அந்த காலத்து புக்கிங், ரயில்வே புக்கிங்கெல்லாம் 72 எல்லாம் போய் தான் எழுதணும். அதில் திருவாண்டரத்தில் விஎஸ்எஸ்சிக்குன்னு தனியாக கோட்டா வச்சுருந்தாங்க. அதில் அல்லது எமர்ஜென்சி கோட்டா வாங்கிடுவோம். வாங்கி உடனே காலையில் வீட்டுக்கு போயிட்டு மதியம் சாப்பாடு கொண்டு போவேன். சாப்பாடை வச்சுட்டு சாயந்தரம் ட்ரெயினில் ஏறி போயிடுவோம். போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம். அதனால் ஃபாஸ்ட்டு ப்ரோக்ரஸ். பின்ன எனக்கு இன்னொன்று என்ன பண்ணாங்க, நான் வந்து இந்த ஃபெசிலிட்டி பில்டப்னு சொல்கிறது, அதாவது வேண்டிய புது ராக்கெட்டுகளுக்கு வேணுங்கிற பில்டிங்கு, கிரேனு இதெல்லாம் வேணும். சைஸு பெருசாக வெயிட்டு கூட. அதில் நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு. அதனால என்னை வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் பெரிய ராக்கெட்லாம் செய்கிறோம். அதுக்கு இங்கே என்னை பார்த்துட்டு இங்கேருந்து அங்கே போக சொன்னாங்க. நான் போக மாட்டேன்னு என்னுடைய பாஸும் விட மாட்டேன், போய்த்து வந்துக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டார். அதனால எனக்கு ஸ்பெஷலாக ஏர்கிராஃப்ட் சாங்ஷன், ஏர்ஃபேர் சாங்ஷன் பண்ணி டைரக்டர் அப்ரூவல் வாங்கிக்கின்றேன். அப்போ எப்போ வேணாலும் போனால் அக்கௌண்ட்ஸுக்காரன் இதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிடுவான். அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்னே நான் நினச்சேன். சதீஷ் தவான் கூட சதீஷ் தவான் வந்து சாராபாய் இறந்த உடனே எம்ஜிகே மேனன் ஒரு 1 வீக்குக்கு டேக் ஓவர் பண்ணிக்கினார். அப்போ சதீஷ் தவான் வந்து மெயினாக ஐஏஎஸ்சியில் ஏரோடைனமிக்ஸில் சீஃப் அத்தாரிட்டின்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு பாஷியன். அவர் பாஷிக்காரர். அவர் வந்து என்ன பண்ணார், நான் டேக் ஓவர் பண்ணுறேன். இந்திரா காந்தி இருந்தாங்க, நான் டேக் ஓவர் பண்ணுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் ஐஏஎஸ்சியை விட்டு வரமாட்டேன். அதனால் நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்னு ஃபார்ம் பண்ணாங்க ஐஎஸ்ஆர்ஓக்கு அப்புறம். அப்போ என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை நீங்கள் பெங்களூரில் தான் வைக்கணும்னாரு. வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் செக்ரட்டரியேட்டுன்னு சொல்லுவோமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்காது. ஒன்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கும் தான் டெல்லியில் இல்லை. பாம்பேயில் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு பெங்களூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். செக்ரட்டரி இங்கே தான், இவருக்கு பேரே டெசிக்னேஷன் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், சேர்மன் ஐஎஸ்ஆர்ஓ, 2 போஸ்ட்டும் இவங்க தான். அப்போ இவர் செக்ரட்டரி லெவலில் இருக்கார். அவர் சொன்னார், நீ அப்படி கண்டிஷன்னா நான் இந்த ஜாபை ஏற்றுக்கிறேன்னு. சரின்னு இந்திரா காந்தி சேங்ஷன் பண்ணோடனே இன்றைக்கும் டெல்லியில் கண்டிஷன் ஜாயின் பண்ணது. இன்றைக்கும் பிரான்ச் செக்ரட்டரியேட்டுன்னு அங்கே உள்ள லோக்கலுக்கு காண்டாக்ட், பார்லிமெண்ட்டுக்கு போய் காண்டாக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்க ஒழிய இன்றைக்கும் இஸ்ரோ ஹெட் குவார்ட்டர்ஸு இங்கே தான். அதில் அவர் ஒன்று. ரெண்டாவது அவர் வந்து தான் இந்த எஸ்எல்வியை கலாம்கிட்ட சொல்லி எஸ்எல்விங்கிற ப்ராஜெக்டை உண்டு பண்ணி பெரிய ராக்கெட் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ அவர் கலாம் பல பேட்டியில் சொன்ன மாதிரி ஃபெயிலியர் ஆனால் அவர் ஏற்றுக்கினார். நான் ஃபெயிலியர் ஏற்றுக்கிறேன்,
அப்படின்னு சக்ஸஸ் ஆனோன்னு 2 வருஷம் கழிச்சு 1980 ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு எஸ்எல்வி ஃபெயிலியர் ஆகி போச்சு. சி லவ்விங் வெஹிக்கிள்னெல்லாம் கேள்வி பண்ணாங்க. ஐயோ என்னையா சி லவ்விங் வெஹிக்கிள்னால் பே ஆஃப் பெங்காலில் போய் கடலில் விடணும், என்ன ராக்கெட் விடுறீங்கன்னு எஸ்எல்விங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன் சொன்னாங்க. ஆனால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஆகும். இதை சொன்னோன்னே அப்போ 2 வருஷம் கடுமையாக உழைச்சி தப்பை கண்டுபிடிச்சி அது அடுத்த 81, 82 விட்டோம். அப்போ சொன்னாங்க கலாம் நீங்கள் போய் ப்ரெஸ்ஸுக்கு மீட் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார் கலாம், இதுதான் அவருடைய குவாலிட்டி, சதீஷ் தவானுடைய குவாலிட்டி. ஃபெயிலியர் ஆனால் நான் ஏற்றுக்கிறேன், சக்ஸஸ் ஆனால் என்னுடைய சபார்டினேட்ஸ் ஏற்றுக்குவாங்கன்னு. அது எனக்கு ஒரு பெரிய படிப்பு அப்படின்னு சொன்னார். பின்ன அவர் ரொம்ப நாள் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் சேங்ஷன் பண்ணுவார், வருவார். ஆனால் மெயினாக பெங்களூரில் தான் இருப்பார், விசிட்டிங் போவார். பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக மதர் சென்டரு சேட்டலைட்டும் செய்கிறது, சின்ன சேட்டலைட் செய்து ட்ரிவாண்ட்ரம் தான் இருந்தது. பின்ன பெங்களூருக்கு கொண்டு போனாங்க தனியாக சேட்டலைட் செய்கிற மாதிரி. பின்ன அந்த சேட்டலைட் செய்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சென்டர் வேண்டியது இருந்தது. பின்ன அந்த ஃபோட்டோவை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹைதராபாத்தில் என்ஆர்எஸ்ஏன்னு இருக்குது. இப்படி சென்டர் டெவலப் ஆகி இன்றைக்கி எம்ப்ளாயீஸு ஒரு 50,000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஒரு வெல் ஆர்கனைசேஷன். அதுவும் இந்த காலத்தில் மாதம் விடுறாங்க. இப்போ போன மே 29 நான் தான் சொன்னேன், மே 29 மே மாதம் 29ஆம் தேதி விட்டாங்க GSLV F12ன்னு. அதில் வந்து நேவிகேஷன் சேட்டலைட்னு சொல்கிறது. அது என்னென்னா ஜியோ சிங்க்ரனஸ்ன்னு சொல்கிறது. ஜியோ சிங்க்ரனஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம 24 மணி நேரத்துக்கு ஒரு சுற்றுது. அந்த சேட்டலைட்டு 24 மணி நேரத்துக்கு சுற்றும். நம்ம எப்போ அண்ணாந்து பார்த்தாலும் நம்மளோட இருக்கணும். அப்போ தான் கம்யூனிகேஷனுக்கு பாசிபிள். இப்போ நம்ம வேகமாக அது சுற்றுச்சுன்னு வைங்க, நம்ம இங்கேருந்து மெசேஜ் கொடுக்குறோம்னா அது சேட்டலைட்டில் ரிசீவ் ஆகாது. அதனால் நம்ம இப்படி ஒரு சுற்றையில் அதுவும் ஒரு சிங்க்ரனைசேஷன். அதுக்கு பேர் தான் சிங்க்ரனைசேஷன். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 36,000 கிலோமீட்டரில் தான் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கிட்டத்தில் வந்துச்சுன்னா வேகமாக சுற்றினா நிற்கும், ஸ்லோவாக சுற்றினா பூமி இழுத்துரும். அதே மாதிரி 36,000க்கு மேலே போனால் அடுத்த பிளானெட்டு இழுத்துரும், ஸ்டெபிலிட்டியே இருக்காது. அதனால் இந்த 36,000 கிலோமீட்டர்ஸுங்க தான் ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்னு சொல்கிறது. அது சர்க்குலர் ஆர்பிட். அந்த சர்க்குலரில் பூமி 24 ஹவர்ஸ் சுத்தையில் அதுவும் 24 ஹவர்ஸ் சுற்றும். அப்போ கம்யூனிகேஷன் பாசிபிள். இது ஜியோ சிங்க்ரனஸ்னு. இது கம்யூனிகேஷனுக்கு இது. இன்னொன்று ஜியோ போலார் ஆர்பிட்னு சொல்கிறது. அதாவது நார்த்து டு சவுத் இப்படி சுற்றும், ஒன்று இப்படி சுற்றும். இது மேலே நார்த் அட்லாண்டிக்காவுக்கும் ஆர்டிகாவுக்கும் போலார், நார்த்து போலுக்கும் சவுத்து போலும். அது பூமி சுத்தையில் இதுவும் அப்படியே எடுக்கும். அப்போது அது எதுக்குன்னா எத்தை வந்து ஸ்டடி பண்ணுறதோட இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுதான் வேணும். இப்போ இன்றைக்கி வந்து தென்னை மரத்தில் வாடி போச்சுன்னு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் வாடி போச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்டு கேட்டால் அந்த காலத்தில் எங்கே ஏரியாவை போய் சுற்றி பார்க்கணும். இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து அதை கணக்கு பண்ணிடலாம். இத்தனை கிலோமீட்டர்லேருந்து இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே தென்னை எல்லாம் பட்டு போச்சு அப்படின்னு. இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நேஷனல் ரிமோட் சென்சிங் அத்தாரிட்டின்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஆரம்பித்தாங்க. அது 2 டைப்பு. இதில் மெயினாக இப்போ நம்ம விடுறது மாதம் விடுறது இதுதான். இப்போ கம்யூனிகேஷனுக்கு தான் நம்ம இந்தியாவுக்கு வேணும். இப்போ இந்த கடைசியாக விட்டது வந்து நேவிக்குன்னு சொல்கிறது. நேவிக்குன்னு நேவிகேஷன் சேட்டலைட். அது வந்து 7 சேட்டலைட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல பேசுகிறீங்கன்னா டைம் கணக்கு பண்ணுறதுக்கு இந்த சேட்டலைட்டுக்கு போய் அந்த சேட்டலைட் போய் அந்த சேட்டலைட் போய் அமெரிக்காவுக்கு போய்டும். அப்போ எல்லா இடமும் கம்யூனிகேஷனுக்காகவும் டைமிங் அக்யூரேட். இப்போ அட்டாமிக் கிளாக்குன்னு ஒன்று இப்போ இதில் விட்டுருக்காங்க. அது இதுவரை இம்போர்ட்டாக இருந்தது. இப்போ தான் அகமதாபாத்தில் இண்டிஜினியஸ் அட்டாமிக் கிளாக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உடனே 22 அந்த ஏப்ரல் 22 ஒரு PSLV ராக்கெட்டு போச்சு, மார்ச்சில் ஒரு ராக்கெட்டு போச்சு, பிப்ரவரியில் ஒரு ராக்கெட் போச்சு. இதில் மற்ற நாடுகளோட சேட்டலைட்டையும் வச்சு மற்ற நாடு அதில் என்னன்னா மற்ற நாடுகளுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம வந்து கமர்ஷியல் விங் இல்லை. நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து கமர்ஷியலாக செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக ஆண்ட்ரிக்ஸ்னு ஒரு கார்பரேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ அதையும் எடுத்துகிட்டு சேட்டலைட்டு நேவிகேஷன் இதுன்னு வச்சுருக்காங்க, அத்தாரிட்டின்னு வச்சுட்டாங்க. அவங்க தான் கமர்ஷியலாக டீல் பண்ணலாம். அவங்கள்ட்ட ஃபாரின்காரங்க உங்கள் ராக்கெட்டில் எங்கள் சேட்டலைட்டை விடுங்கன்னா அவங்க தான் கமர்ஷியலாக டீல் பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் பண்ணி
அவங்க பணம் வாங்கிக்குவாங்க, நாங்கள் இவங்களுக்கு செய்வோம். ஏன்னா அது வந்து இந்த ப்ரொசீஜருக்காக. ஆண்ட்ரிக்ஸில் சில ப்ராப்ளம் வந்து போச்சு, அதில் இந்த காம்பன்சேஷன் வந்ததுனால ஹெவி காம்பன்சேஷன் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் ஆகி போச்சு. அதனால் இந்த சிஸ்டம் ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து NSILன்னு சொல்கிறது, நேஷனல் ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்னு, அவங்க தான் ஏஜென்சி. இப்போ ஆனால் அதில் என்னென்னா ஒரு கிலோவுக்கு இத்தனை கிலோமீட்டரில் கொண்டு போய் விடுறதுக்கு இவ்வளவு டாலர்னு சொல்லுவாங்க. நம்ம டாலரில் பாதிக்கு குறைவு. சொன்னாங்களே ஒரு ஹாலிவுட் படத்தை எடுக்கிற செலவோட இப்போ சந்திராயன் 2 போனது, சந்திராயன் 1 போனதெல்லாம் ஹாலிவுட் பிக்சரை விட குறைவு, வேற எந்த கண்ட்ரி இல்லை. அதனால தான் இப்போ மெயினாக வந்தாங்க. பின்ன இன்னொன்று இந்த விக்குன்னு சொல்லி பிக் விக்குன்னு சொல்லி ரஷ்யாக்காரங்க உக்ரைன் அங்கே ரஷ்யாவில் தான் ராக்கெட்டை வச்சு விட்டாங்க. யார்? வெஸ்டர்ன் கண்ட்ரி, யூகேக்காரங்க. இப்போ அந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால அவங்க நம்மகிட்ட வந்தாங்க. நம்மகிட்ட வந்து இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்த 36 சேட்டலைட்டும் விட்டாங்க. இப்போ அதனால் நமக்கு சீப்பு, இப்போ கான்ஃபிடென்ஸு நம்ம இந்தியா மேலே கூடிருச்சு. அதனால் எவ்ரி சக்ஸஸ் நல்லது. அது ஒரு இந்தியாவில் ரொம்ப பெருமையாக வந்துக்கிட்டு இருக்கு, டெவலப்மெண்ட்டாக இருக்குது. அது ஒரு நல்ல நிலைமையில் வருது. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, எப்போவுமே பிரைம் மினிஸ்டர் தான் நான் சொன்ன மாதிரி மினிஸ்டர் இருக்கிறனாலையும் ப்ராஜெக்டை கொடுக்கறதுனாலையும் எல்லா பட்ஜெட் எவ்வளவு கேட்டாலும் சேங்ஷன் ஆகும். இப்போ நேரடியாக நீங்கள் ரிப்போர்ட்டு பிரைம் மினிஸ்டர் தான். ஆமாம் மினிஸ்டர் வந்து ஸ்டேட் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங்னு இப்போ இருக்கார். அவர் தான் வருவார் ஆன் ஹிஸ் பிகாஃப். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வர முடியாது. இங்கே விசிட்டுக்கு வந்தாங்கன்னா இப்போ நமக்கு காண்டாக்ட் பாயிண்ட் அவர். பேருக்கு பிரைம் மினிஸ்டர் பேர் தான் வச்சுருப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த காலத்துலேருந்து இந்திரா காந்தி காலத்துலேருந்து இந்த 2 டிபார்ட்மெண்ட்டு சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுனால ஆல்வேஸ் பிரைம் மினிஸ்டர் தான் இந்த மினிஸ்டர். அதில் எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கும் அந்த ஆட்டம் பம் போட்டாங்களே இதில் அதுவும் அப்படி தான் கலாம் வந்தார். இதோட கலாமுடைய ஸ்பெஷல் 1 or 2 ப்ராப்பர்ட்டி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, நானும் சொல்ல நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பிரசிடெண்ட் ஆன பின்னாடியும் ஆஃபீஸுக்கு வருவார், விசிட்டாக வருவார். செக்யூரிட்டி எல்லாம் உள்ளே வேண்டான்றவார், நிற்க சொல்லிடுவார். ஏன்னா அதுவே செக்யூரிட்டி CSF இருக்காங்க. உட்காந்து அவர் சேரில் இருப்பார், நாங்கள்லாம் நிற்போம், உட்காந்துப்போம். என்ன தமிழ்லே இது கேட்பார், என்ன கணபதி எப்படி இருக்கீங்க, என்ன சிதம்பரம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார். அது ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுவார். ரெண்டாவது பல இதில் வந்திருக்குமான்னு தெரியல, அவர் வந்து பேச்சுலர் வெஜிடேரியன். அவர் நான் சொல்கிறது 71 இந்திரா பவன்னு ஒரு ரூமில் தான், லாட்ஜில் தான் தங்கியிருந்தார். அங்கே வேறு ஒன்றும் இல்லை, 4 இட்லி அந்த அங்கே இருக்க பையன் வயசானவர் இட்லியை வாங்கி வந்து குருவாயூரப்பன் லாட்ஜின்னு பக்கத்தில் இருக்குது, அதில் வாங்கி வந்து இந்த ரூமுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடுவார். 7 மணிக்கு எடுத்து சாப்பிட்டு வண்டி வரோம் போயிடுவார். போகையில் அந்த வழியில் அந்த முக்கில் ஒரு காப்லர் செருப்பு தைக்கிறவன் இருப்பான். அவனும் இவரோட பழக்கம், செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தான். இவர் இப்படி வளர்ந்து இவர் டெல்லி போயிட்டார். இவங்க அப்புறம் குருவாயூரப்பன் லாட்ஜில் ஒரு மேனேஜர் இருந்தார். அவரும் நைட்டு சாப்பாடு குருவாயூரப்பன் லாட்ஜ், இவர் சாப்பாடு தான் சாப்பிடுவார், கஞ்சி கிஞ்சி இதுதான் குடிப்பார். அதையும் சாப்பிட்டு இந்த 3 பேரும் பழக்கம். இவங்க சரி பிரசிடெண்ட் ஆகிட்டாரு, நம்ம என்னத்தை கவனிக்க போகிறாரு அப்படின்னு இருந்தாங்க. இவர் கேரளாவுக்கு வந்தால் ராஜ்பவனில் தான் தங்கணும், ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால். ராஜ்பவனில் தங்கி இருந்தார். இவங்க பார்க்கலாம்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. இன்னொன்று ப்ரோட்டோக்காலில் எப்படின்னா, பிரசிடெண்ட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ண முடியாது, பிரசிடெண்ட்டு தான் நம்மளை கூப்பிடலாம். இது ஒரு ப்ரோட்டோக்கால். நம்ம இப்போ ஃபோன் பண்ணி பிரசிடெண்ட்டோட, இப்போ கலாமோட சொல்கிறேன், நான் மற்ற பிரசிடெண்ட்டோட தெரியாது, பேசணுன்னா அவர் PA கூப்பிடணும். PA சொல்லுவார், நீங்கள் வைங்க நான் கூப்பிட்றேன்றவார். அப்படி தான் டவுன்வர்டு ஃப்ளோ தான் வரணும். அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் பார்க்கணும் ஐயாவேன்னு இருக்காங்க. இவங்க எங்கே நம்மளை விட போகிறாங்க என்னென்னு விட்டுட்டாங்க. இவர் இந்த 3 பேரையும் கார் அனுப்பி, ராஜபவன் கார் அனுப்பி 3 பேரையும் காரில் கொண்டாந்து ராஜபவனுக்கு கொடுத்து உட்கார வச்சு டீ கொடுத்து பண்ணோன்னு அவங்க 3 பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. வாழ்நாளில் கவலை, நம்ம இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பெருமை. மறுநாள் மலையாள பத்திரிகையில் அவ்வளவு வந்தது, ஃபோட்டோவாக வந்தது. ஏன்னா இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர், சிம்பிள் மேன். எங்கே இருந்தாலும் நைட்டும் டேயும் பார்க்க மாட்டார். இன்னொன்று சொல்கிறேன், இந்த 85 DRDO போனார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸு ரிசர்ச்சு. அங்கே வந்து கிட்டத்தட்ட ப்ரோக்ரஸே இல்லாமல் இருந்தது, கவர்மெண்ட்டாகவே இருந்தது. இவர் போய்
எல்லாரையும் விரட்டி 5 ப்ராஜெக்ட் ஃபார்ம் பண்ணார். இன்டகிரேட்டட் மிசைல் ப்ராஜெக்ட்னு சொல்லி, அக்னி கேள்விப்பட்டிருக்கீங்க, அக்னி மிசைல் வாயு இதுன்னு சொல்லி இது எல்லாமே அவர் ஃபார்ம் பண்ணி கிடுன்னு ஆர்கனைசேஷனை எனர்ஜைஸ் பண்ணி, இந்த 2வது எங்கள் ராக்கெட்டு தான் அங்கேயும் செய்தாங்க. ஆனால் நம்ம வந்து பீஸ்ஃபுல் பர்பஸுக்காக உள்ளது, நம்ம டிஃபென்ஸுக்கு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் தனியாகவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து அதில் இதே ராக்கெட்டை செஞ்சாங்க. அப்போ நாளைக்கு வந்து டிஃபென்ஸ் வேறு, பீஸ்ஃபுல்லுக்கு வேறு. இப்போ அதனால தான் நம்ம வந்து தைரியமாக எந்த ராக்கெட்டும் விட முடியும். அவங்களும் விடுறாங்க. அக்னி கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 ஸ்டே அக்னி 1 2 3ன்னு இங்கேருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயலாம். அதில் வந்து என்ன நம்ம சேட்டலைட்டுக்கு வரலாம், அதில் ஆட்டம் மிசைல் இருக்கும், அது போகும். அதனால் 2ஆக பிரித்து இவர் தான் லாயக்குன்னு சொல்லி 5 ப்ராஜெக்டையும் இவர் விரட்டி கடைச்சி முடித்தார். அது ஒரு ஸ்பெஷல். 2வது இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா, ராமேஸ்வரத்து போனீங்கன்னா அவருடைய நினைவு மண்டபத்தில் இதெல்லாம் இருக்கும், ஃபோட்டோவெல்லாம் பழைய ஃபோட்டோவெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய கொடுப்பினை எங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட வேலை செஞ்சதும், அவர் எங்களை எடுத்ததும். அதே மாதிரி நம்பி நாராயணனும் ஃபால்ஸ் கேஸ், அவரெல்லாம் எமினன்ட் சயின்டிஸ்ட். கேரியரில் ஒரு 20 வருஷ காலம் வந்து வீணாக போச்சு. அவ்வளோ 20 அவருடைய லைஃபே 97லேருந்து ஸ்பாயில் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட அவர் 2000 ரிட்டையர்ட் ஆகிருக்கணும். எனக்கு என்னுடைய காலேஜ், நான் மதுரை தியாகராஜா காலேஜ், தமிழ்நாடு, மூப்பனாறு குடும்பம். தமிழ்நாடு நம்பி நாராயணன் மூப்பனாறு, நாகர்கோவில் சைடு. அவங்க கயிறு வியாபாரம் பண்ணாங்க திருவனந்தபுரத்தில். இன்றைக்கும் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர் இந்திய தியாகராஜாவில் படித்து அங்கே ஜாயின் பண்ணார். அதே மாதிரி வேதாச்சலம்னு ஒருத்தர் முதலியார், அவரும் தியாகராஜாவில் படித்து அங்கே வேலை பார்த்தார். கிட்டத்தட்ட ஆர்கனைசேஷன் நீங்கள் 70-80 பார்த்தீங்கன்னா அது தமிழ் ஆர்கனைசேஷன் மாதிரியே இருந்தது. ரெக்ரூட்மெண்ட்டும் தமிழும் இப்போ தான் கொஞ்சம் மாறி வருதே ஒழிய, இப்போ நார்த் இண்டியன்ஸ் கூட வராங்க. அந்த காலத்து மீட்டிங்லேயே தமிழில் பேசுவாங்க. இன்னொரு நம்பினாருடைய கேரக்டர் ஒன்று சொல்லணும்னா, இந்த ரஷ்யன் வருவாங்க டெலிகேஷன் இந்த கிரையோ ஸ்டேஜுக்கு மீட்டிங், எல்லாரும் உட்காந்துருப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, மீட்டிங்கில் இவர் காலையில் வந்த உடனே நம்பி நாராயணன் தமிழில் சொல்லுவார், டேய் எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இந்த ப்ரோக்ரஸ் அச்சீவ் பண்ணணும் கரெக்டாக அப்படின்றவார். அவங்க எல்லாம் ரஷ்யன் பேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷில் சொன்னால் இங்கிலீஷ் தெரிஞ்ச ரஷ்யன் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஈவினிங் கடைசியாக நினச்சதை சாதிச்சிருவார். அதனால தான் அவருக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் பவர். அவரை கடைசியாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, பொலிட்டிக்கலாக. பட் அவர் அதை விஸ்டாண்ட் பண்ணி இன்றைக்கும் அவர் இப்போ இந்த ஸ்பாயில் பண்ண போலீஸ் ஆஃபீஸரை அவங்களுக்கு அவங்கள தண்டிக்கணும்னு இப்போ கேஸ் போட்டிருக்காரு இப்போ சிபிஐ. அதுதான் வந்து அது தவிர எனக்கு உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும்? எனக்கு ஹிந்தி தெரியாது. ஏன்னா நான் வந்து ஹிந்தி அஜிடேஷனில் 1967 திமுக காலத்தில் மதுரையில் ஹிந்தி அஜிடேஷன் அதில் பாட்டதுனால எங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ தான் தெரியுது. ஆமாம், சென்னையை விட்டு போனாவே நான் வந்து ஊமை மாதிரி தான் ஆயிடணும். அவ்வளவுக்கு அது ஏண்டா நம்ம விட்டோங்கிறது இப்போ ஒன்று. பின்ன மலையாளம் பேசுவேன், ஆமாம் அதுக்கு மலையாளம் பேசுவேன், படிப்பேன், எழுத தெரியாது, பிள்ளைங்க எழுதும். நான் பத்திரிக்கை வாய்ச்சு வாட்ஸ்அப்பெல்லாம் இப்போ வாசிப்பேன். ஆமாம், மலையாளம் பேசுவேன். அதனால் இது 2 லாங்குவேஜ் கூட இங்கிலீஷ், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட்டாக இஸ்ரோவுக்கு உங்களுடைய பங்கு இருக்கா? இப்போ பங்கு வந்து மெயினாக கன்சல்டண்ட்டாக போவேன். எப்போ கூப்பிடுவாங்க, அதாவது வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ அல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸோ என்னுடைய ஏரியாவில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும்னா போவேன். போய் கூப்பிடுவேன். இல்லை அங்கே ஃபேக்ட்ரியில் ஒர்க் ஷாப்புக்கு அங்கே ஃபேக்ட்ரிகளுக்கு போகணும்னா அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி என்னை அனுப்புவாங்க. போயிட்டு திரும்ப வருவேன். சரி, இன்றைக்கும் திருவாண்டரத்தில் நாங்கள் ஒரு நகரத்தா சங்கம் வச்சு இடம் வாங்கியிருக்கோம். 15 பேர் 16 பேர் தான் இருக்கோம். ஒரு இடம் வாங்கியிருக்கோம். எப்படியும் கட்டடம் கட்டி நகரத்தா சங்கத்துக்கு, ஏன்னா சைட்டில் பார்த்துட்டு ரொம்ப பேர் நம்ம இங்கேருந்து வரவங்க இடம் இருக்கா தங்கலாமான்னு கேட்குறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், தங்குறதுக்கு இடம் வாங்கியிருக்கமே ஒழிய இனிமேல் ஃபண்டு கலெக்ட் பண்ணி கட்டலாம்ங்கிற ஒரு ஐடியா. அதே சமயம் நாங்கள் வந்து பிள்ளையார் நோம்பெல்லாம் பல வருஷமாக கொண்டாடிக்கிட்டு வரோம்னா வாரவங்களுக்கு எங்கே சில இடங்கள் வச்சுருக்கேன். டார்மெட்ரி வேணா டார்மெட்ரி, ரூமு வேணா ரூமு. இது எப்படியும் நம்ம விசிட்டர்ஸுக்கு மேக்ஸிமம் நாங்கள் சர்வ் பண்ணுறோம். சங்கத்துலேருந்து இப்போ அதை ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம். ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி நான் ட்ரஸ்ட்டு சேர்மனாக இருக்கேன். இது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஃபுல்லி ஹாப்பி. பின்ன ரிட்டையர்ட் லைஃப்பை முடிஞ்ச உடனேயும் மலையாண்டி அருள்னாலே என்னை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு. ஆமாம்,
அது ஒரு பெரும் பாக்கியமாக நான் இன்றைக்கி நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் என்னுடைய ரிட்டையர்டு லைஃப்பில் என்னுடைய ஒர்க்கு அஃபெக்ட் ஆகாமல் இங்கே வந்து மலையாண்டி நம்மளுக்கு சர்வ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு பெருமை, ரொம்ப மனசுக்கு திருப்தி. அதுவும் இப்போ இருக்க 9 பேர் நாங்கள் இருக்கோம். சீனாச்சியப்பன் இவங்க, இது கும்பாஷ தலைவர் PLA சிதம்பரமும் கம்ச தியாகராஜனும், அது மாதிரி 9 பேர் இருக்கோம். நல்ல வேலையாக நடந்துக்கிட்டு இருக்குது. கோபுரங்கள்லாம் புதுசாக சிலை வச்சு எல்லாம் பண்ணி சில கல் மண்டபம் கட்டுறோம். கல் சுத்து பிரகாரம் எல்லாம் தை மாதம் கும்பாபிஷேகம் வச்சுருக்கு. ஆனால் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கு உண்டான முயற்சி. அதனால் மெயினாக இங்கே வந்தால் 2 மாதம் 3 மாதம் இருக்குது. இது ஒரு பெரிய கொடுப்பினை. 2வது என்னுடைய சொந்த ஊரில் நம்மளுடைய பழைய நண்பர்களை எல்லாம் என்னோட ஃப்ரீயாக இருக்க முடியுதுங்கிறது ரொம்ப எனக்கு அதில் சந்தோஷம். எந்த மனக்குறையும் இல்லை. ஃபுல் ஹாப்பி. இந்த ஜே நாச்சியப்பன், சி நாச்சியப்பன், அலங்காரமணி உங்களுக்கு ஸ்கூல்மேட் இல்லை, எனக்கு வயசு வித்தியாசம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, நலம் விரும்பின்னு நான் எப்படி இருக்கமோ இன்னைக்கும் ஆதிகாலத்து மணி கேட்டுருப்பீங்க. அவங்கெல்லாம் அவங்ககிட்டேருந்து நான் பல இது கற்றுக்கிட்டுருக்கேன். இவ்வளவுக்கும் அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் எங்கிட்ட இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக எல்லா டவுட்டும் கேட்பேன். அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க, எப்படி பிரான்ச் ரன் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் என்னை என்ன சுருக்கமாக சொல்ல போனால் மென்டர்ன்னே நான் சொல்லுவேன். மெயினாக ஆதிகாலத்து அலங்காமலை மணிகண்டன், அவங்க அண்ணன் ஜெயபால், ஜே நாச்சியப்பன், நானாச்சனா செட்டியாருங்கோ, சி நாச்சியப்பன் செட்டியார் ஜுவல்லர்ஸு, இவங்ககிட்டேருந்து நான் பல இது கற்றுக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன இருந்தாலும் அது ஒரு அவங்க நீங்கள் வந்து அடிப்படையில் ஒரு சயின்டிஸ்ட், அவங்கெல்லாம் வியாபாரிட்டாலும் எனக்கு வந்து இப்போ ஆமாம், நான் சயின்டிஸ்ட் மாத்திரம் இல்லை, நானும் ஒரு வியாபாரியாக தான் இருந்தேன். நான் அங்கே பேப்பர் கடை, பென்மணி எல்லாமே ஆரம்பித்தேன். டாக்டர் சின்ன, அதை சொல்லலை, டாக்டர் சின்னப்பா இருக்கார்ல, இருந்துட்டார்ல, அவரோட பிரதர் என்னுடைய கொலிக்கு. நான் சின்னப்பாவெல்லாம் அங்கே வந்து ட்ரை கிளீனிங் ஒன்று நடத்தினோம். பின்ன அது முடிச்சுட்டு பேப்பர் பிஸ்னஸ் பண்ணேன். அது முடிஞ்சிட்டு அதுக்கு முன்னாடியே நான் மணி லெண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் த ரெக்கார்டு பண்ணி தான் வளர்ந்து வந்தேன். அங்கே வீடு கட்டி எனக்கு முஸ்லீம்ஸ், புத்தானத்து முஸ்லீம்ஸ் ரொம்ப அங்கே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் முஸ்லீம்ஸ் அங்கே உள்ள தோல்கடை முஸ்லீம்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. அதனால் எந்த பள்ளியில் சேர்க்கணும் உங்களை இன்னும் கூட கேள்வி பண்ணுவாங்க. எல்லா கல்யாணத்துக்கும் போகிறதுனால ஒரு முஸ்லீமானு நினச்சிருப்பாங்க. அப்புறம் சொல்லுவார், டேய் உன்னை அந்த மணக்காடு பள்ளியில் சேர்ப்போமா, அங்கே சேர்ப்போமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட இங்கே வந்து அதனால் பிஸ்னஸும் இவங்க பண்ணுறதையும் அவங்க பழகிறதும் நமக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே எபோவ் 60. அதனால் ஒரு பணம் மைண்டடோ இதுவோ இல்லை. காலையில் இப்போ எழுந்திரிச்சேன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் 6:30 மணிக்கு நானும் நாச்சியப்பனும் போனோம்னா அப்படியே எல்லா இடமும் போய் வாக்கிங் போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊர் தாக்கல். மெயினாக நாச்சியப்பனுக்கு என்னென்னா கணக்குன்னா ஊர் தாக்கல்லாம் தெரியும். அதனால அவங்களோட பேசிட்டு இங்கே 9 மணிக்கு வருவேன். வந்துட்டு கோயிலுக்கு போய் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. அதனால் வெரி வெரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ரிட்டையர்டு லைஃப். இப்போ உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதை சொல்லுங்கள். ஆரோக்கியத்துக்கு நான் மெயினாக ஓகே நான் மெயின்டைன் பண்ணுவேன் பாடி இல்லை ஹெல்த்தை. காலையில் நான் 4:30-5க்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். அது யூஸ்வலாக ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது பெரிய சவால். அது பயோலாஜிக்கல் பயோ கிளாக்குன்னு சொல்கிற மாதிரி முதல்ல கிளாக்கு வச்சுருந்தோம் அலாரம். இப்போ அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த முழிப்பு வந்துடுது. அதுக்கு பேர் தான் பயோ கிளாக்குன்னு சொல்கிறது. நம்ம முழிப்பு தட்டிடும் எந்திரிச்சு இவங்க. நீங்கள் இது வந்து எப்போ பழகுனீங்க? பழகுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-6-7 வருஷமாக ரிட்டையர்ட் லைஃபுக்கு அப்புறமே 4:30-5க்கு ஊரில் திருவாண்டத்தில் என்ன பண்ணோம், எங்களுடைய ரெசிடென்ஸ் ஏரியாவில் 4 பேர் இருக்கும். அவங்க 4 பேரும் 4:30க்கு எந்திரிப்போம். 4 பேரும் ஒரு ஜங்ஷனில் அந்த பக்கத்தில் முக்கில் கூடுவோம். 4:30 to 5:30 நடப்போம். அதில் தான் எனக்கு 4:30 வந்தது. அப்புறம் வந்து இங்கே வந்தேன்னா இங்கே வந்துட்டு நான் 5க்கு மாற்றிட்டேன். ஆமாம் 4:30 to 5:30 ஒரு நல்ல டிஸ்டன்ஸு நடந்தோம். அப்புறம் இப்போவும் ஊருக்கு போனால் அவங்களோட ஜாயின் பண்ணிக்குவேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், காலைல 5க்கு எழுந்திரிச்சு நல்ல ஹாட் வாட்டர் வார்ம் வாட்ரு 2 டம்ளர் குடிச்சிட்டு மாடியில் மொட்டை மாடி இருக்குது. அதனால் ஒரு 5 to 5:40 கம்ப்ளீட்டாக வாக்கிங், ஃபாஸ்ட் வாக்கிங். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸு எக்ஸசைஸ். 6:10 6:15க்கு வருவேன். வந்து வாட்டர் கார்கிள் பண்ணுவேன். வாட்டர் கார்கிள் பண்ணிட்டு மருந்து, நாட்டு மருந்து, இஞ்சி, குருமிளகு, மிளகு
இதெல்லாம் போட்டு பவுடர் வச்சுருப்பா. துளசி இதெல்லாம் எடுத்து செடியிலேருந்து பறித்து ஒரு இது போட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கும். நாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பல் விளக்கிட்டு 6:30 அதை ஆஃப் பண்ணிவிட்டு கதவை பூட்டி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போய் அங்கே போய் காஃபி சாப்பிடுவேன் ஜெயநாச்சியப்பர் வீட்டில். சாப்பிட்டு 2 பேரும் நேரம் மண்டபத்துக்கு. ஆனாச்சின்ன மண்டபம் அவனுக்கு அவனுடைய உயிர் அப்படி சொல்லுவேன். அதாவது நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு மறுநாள் அவனுக்கு வேலை தொடங்கும். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மண்டபமாக இருக்காது, அடுப்படியும் கூட்டும் வேஸ்ட்டும். அதில் அவன் ரொம்ப சீரியஸாக இருப்பான். அவ்வளவு அவரே நேரடியாக நின்று பார்ப்பாரு. பின்ன அவன் தான் இன்னைக்கு காலையிலையும் போவோம், டெய்லி அவனுக்கு போய் எல்லாம் ஆளை வச்சு அதுக்கு ஆளை வச்சு க்ளீன் பண்ணி, வண்டி வந்து க்ளீன் பண்ணி, வாழை மரம் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி. இப்போ நேற்று கல்யாணம், இன்னைக்கு காலையில் போனீங்கன்னா க்ளீனாக எல்லாம் இருக்கும். க்ளீன் பண்ணி நீ அப்புறம் வந்து மாடியும் கீழையும் 5 பொம்பளைங்க வந்து தொடச்சி கூட்டி கழுவி எல்லாம் பண்ணுறது. இது டேயில். பின்னாடி 3 மாதம் ஆஃப் சீசன் இருந்தாலும் நாங்கள் வந்து பின்னாடி வயல் இருக்குது அவருக்கு, கிட்டத்தட்ட 20 ஏக்கருக்கு இருக்கும். அதில் 300-350 மரம் தென்னை மரம் இருக்குது. அதையும் பார்த்து இந்த மாமரம் கூட இருக்குது. இதுகளை எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு 8-8:30 திரும்ப வருவோம். 1.5 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து மண்டபம். வந்து இங்கே உட்காந்து மறுபடியும் காஃபி சாப்பிட்டு, அவங்க வீட்டில் பசுமாடு இருக்குது, அதனால் சமையல்கார போனோடனே காஃபி தந்துடும். குடிச்சிட்டு சீனாச்சியப்பனுன்னு அவங்க பெரியப்பா பையன் வருவார். வந்து நாங்கள் எல்லாம் கொஞ்சம் சிட்சாட் பண்ணிவிட்டு நான் ஒரு 9 மணிக்கு வருவேன். வந்தால் டிஃபன் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ரிட்டையர்ட் லைஃப் சௌகரியமாக இருப்போம். நான் வந்து சொல்கிறது, வருங்கால பிள்ளைங்களுக்கு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கவலையே இல்லை, எல்லா ஃபீல்டுலேயும் வேலைகள் இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து முந்தி மாதிரி பேப்பரெல்லாம் பார்க்க வேண்டாம். டிஓஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சைட்டில் அடித்தா, கூகுளில் அடித்தா டிஓஎஸ்ஓ ஐஎஸ்ஆர்ஓ எதை அடித்தாலும் கம்ப்ளீட்டாக வந்துடும். நான் சொன்ன டெக்னிக்கலு வேக்கன்சி எல்லாம் பேசிக்காக அதுக்கு அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்குள்ளே ஒரு வேலை கிடைக்கும்னா பேசிக்காக என்ன படிப்பு படிச்சுக்கணும்? அதானே, எந்த படிப்பு, எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக்கல். அதாவது இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஐஎஸ்ஆர்ஓவில் எந்த பிரான்ச்சும் இல்லாத பிரான்ச் இல்லை, எல்லாத்துக்கும் வேணும். மெட்டலர்ஜிக்கு வேணும். ஏன்னா அந்த மெட்டலை பற்றி நான் சொன்னேன் டைட்டானியம், அதுக்கு என்னையை விட மெட்டலர்ஜி இருப்பான், அவன் தான் பண்ணுவான். மெட்டலர்ஜி, ஃபிசிக்ஸ்டு, கெமிஸ்ட்ரு, ஏன்னா அந்த கெமிக்கல் மருந்து செய்கிறதுக்கெல்லாம் கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸு, குவாலிட்டி, எல்லா ஃபீல்டும் இன்ஜினியரிங் ஃபீல்டு எல்லாம் இருக்குமாண்ணே. எல்லாத்துக்கும் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. எந்த ஃபீல்டு இப்போ புதுசாக வர மெக்கட்ரானிக்ஸ் கூட இருக்குது. மெக்கட்ரானிக்ஸுங்கிறது மெக்கானிக்கலையும் எலக்ட்ரானிக்ஸையும் சேர்த்தது. இப்போ வர மிஷின் எல்லாம் மெக்கானிக்ஸ் இருந்தால் தான் அவனுக்கு அந்த ப்ரோக்ராமும் பண்ணுறான், ஆப்ரேட்டும் பண்ண முடியும். அதனால இன்ஜினியரிங்கில் உள்ள பிரான்ச் இல்லாததே இருக்காது. ஃபிசிக்ஸ் இருப்பான், ஃபிசிக்ஸ் இருப்பான், கெமிஸ்ட்ரி இருப்பார். ஏன்னா திடீர்னு ஒரு கெமிஸ்ட்ரிக்கு இது இப்போ இந்த பப்பலண்டுன்னு எரியிற மருந்து இருக்கு, அது கெமிக்கல் தான். கம்ப்ளீட்டாக அவங்க தான் எல்லாம் ரிசர்ச் பண்ணுறது. எல்லா ஃபீல்டும் இருக்குது. அதனால் வாரக்கார பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல வருமானா, எந்த ஃபீல்டை பற்றியும் கவலை இல்லை, எல்லா ஃபீல்டும் கம்ப்யூட்டர் உண்டு, எல்லா ஃபீல்டும் உண்டு, எலக்ட்ரானிக்ஸ் உண்டு. எடுத்து அப்ளை பண்ணிட்டான் அவங்க மோல்டு பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையோ அவங்க மோல்டு பண்ணிக்குவாங்க. இப்போ என் பேத்தி வந்து இசிஇ எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்காக இருந்தது, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். பட் அவள் செய்ததெல்லாம் செக் அவுட் சிஸ்டம்னு சொல்கிறது. அதாவது இந்த கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்லாம் செஞ்சு கொடுப்பேன் ஒருத்தன், அதை செக் பண்ணுறதுக்கு செக் அவுட்டுன்னு சொல்கிறது. அதில் அவள் போட்டாங்க. ஆனால் பேசிக் இருந்தால் போதும், அங்கே போய் மோல்டு பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம வந்து எதிர்பார்த்து அந்த ஜாபு கிடைக்காது, அவங்களுக்கு வேணுங்க ஜாபு, நிச்சயமாக நம்ம மாற்றிக்குவோம். பேசிக் இன்ஜினியரிங் இருந்தால் போதும். அதனால் என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, எல்லா ஃபீல்டையும் பேப்பரை பார்க்கணும். மெக்கானிக்கல்னு கேட்டால் இப்போ 603 வேக்கன்சி வந்திருக்கு மெக்கானிக்கலில். நான் பல பேருக்கு அந்த வாட்ஸ்அப் அனுப்பினேன். அது மாதிரி நம்ம ஆளுங்க இன்னொன்று பெருசாக என்ன செஞ்சாங்கன்னா, மதுரையில் துபாயில் உள்ள சொக்கலிங்கம்னு தேவோட்டை இருந்தார். அவர் எனக்கு இது இல்லை, புலங்கச்சியில் இருக்க சொக்கலிங்கத்தை இருக்கார். அவங்க எங்களை பற்றி தெரிஞ்சு ஹோட்டல் மேரிஸில் மதுரையில் எல்லா தொம்பா இன்ஜினியர்ஸையும் கூப்பிட்டாங்க. அபவுட் 15-16 செட்டியார்ஸ் என் பேத்தியும் உட்பட வந்தால்
வந்து அவங்க பெரிய ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, எங்களை ஆனர் பண்ணாங்க. சுபாய் கம்ப்ளீட்டாக எல்லா செட்டியாசையும் கூப்பிட்டு மதுரை நகரத்தார்களையும் கூப்பிட்டு எங்களை எல்லாம் ஆனர் பண்ணி அது ஒரு பெரிய வரவேற்பு. அது ஒரு பெரிய வரவேற்பு. அதனால் இப்போவும் துபாய் சொக்கலிங்கம் வந்து நம்மளை எல்லாம் ஃபார்ம் பண்ணி கேட்பார். அதனால் என்னுடைய இது பெஸ்ட்டு ஜாபு. கொஞ்சம் என்ன எபோவ் ஆவரேஜ் இருந்த பிள்ளைங்களுக்கு ஸ்டெப் எடுத்து சேர்ந்தால் நிச்சயம் ஜாயின் பண்ணால் லைஃப் லாங் ஜாப். இதை விட பெட்டர் ஜாப் எனக்கு தெரியாது. அவ்வளவு கம்ஃபர்டபுள், எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு. ரொம்ப லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, அவங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்மளாக கேட்டால் தான், யூஸ்வலாக கொடுக்க இல்லை. ஏன்னு கேட்டால் இங்கே தேவைப்படும். ட்ரிவாண்ட்ரத்தில் இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் ஹஸ்பண்ட் இருந்து பெங்களூரில் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா இவங்களாக கேட்கணும். கேட்டும் அங்கேருந்து ஒரு ஆள் வந்தால் தான் இவங்க அங்கே விடுவாங்க. அதனால் ட்ரான்ஸ்ஃபருங்கிறதே பேசவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் சர்வீஸில் நானே 50 வருஷமாக அங்கே 50 வருஷமா? ஆமாம், 71லேருந்து நீங்கள் பாருங்களேன் 2014 வரை கிட்டத்தட்ட 45 வருஷம் அங்கேயே இருந்தாச்சு. எந்த கவலையும் இல்லை நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா என்னென்னு. அதனால என்னென்னா பர்சனலை ஃப்யூச்சரை பர்சனல் லைஃப்பை வி கேன் பிளான் பெட்டர். நான் வீடு கட்டலாமா, ஐயோ இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமோ அந்த யோசனையே கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுமா, ஓகே, பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமா, எல்லாம் நம்ம ஊர். அது மாதிரி இப்போ இன்றைக்கி ட்ரிவாண்ட்ரத்துக்கு நம்ம போனோம்னா அந்த ஒரு ஆள் எனக்கு நேட்டிவிட்டி அங்கே இருக்குது, ரேஷன் கார்டும் அங்கே இருக்குது, பிள்ளைங்களுக்கும் அங்கே தான் ரேஷன், எல்லாமே அங்கே. அப்போ என்னன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃபு ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. என் பேத்திட்டு சொன்னேன், எவ்வளவோ சொன்னேன், அவள் படிச்சுட்டு வான்னு சொன்னேன். படிச்சுட்டு எந்த பிள்ளைங்க வருது, இப்போ அங்கேயே கிடச்சோன்னா ஹெலிகாப்டர் கம்பெனியில் ஒன்று இதே கண்ட்ரோல் சிஸ்டத்தில் கிடச்சிருக்கான், ஜாயின் பண்ணிட்டான். சொல்லியாச்சு, கேட்கல. அதனால் வார பிள்ளைங்களுக்கு என்னுடைய அட்வைஸு எனி பிரான்ச் சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஜாயின் பண்ணுறதுமே ஐஏஎஸ்டிக்கு ஜாயின் பண்ணுறதுமே இவங்க ப்ளஸ் பண்ணையில் இந்த அதில் என்னன்னா ஜேஇ என்ட்ரன்ஸில் அட்வான்ஸ் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ் தான் இவங்க எடுக்கிறாங்க ஐஏஎஸ்டிக்கு. அதனால் இவங்க அதையும் அப்ளை பண்ணால் இவங்க ஐஏஎஸ்டி ரேங்க் என்ன இருக்குது, சாரி ஜேஇ ரேங்க் என்ன இருக்கோ அதை வருஷப்படுத்தி தான் 140 பேரையும் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க. அதனால் கிடச்சிருந்தா ஒரு அதிர்ஷ்டம்னே நான் சொல்லுவேன். ஆமாம், அதனால அது ஒரு எல்லா பிள்ளைங்களுக்கும், வளர்கிற பிள்ளைங்களுக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து எந்த ஃபீல்டுலேயும் கிடையாது. பேங்கெல்லாம் நத்திங். பேங்கில் வந்து நீங்கள் போகணும். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா பேட்டர்னிட்டி லீவு ஒன்று. மேட்டர்னிட்டி லீவு தான் முதல்ல கேர்ள்ஸுக்கு கொடுத்தாங்க. இப்போ அப்பாவும் லீவ் எடுத்துக்கலாம் பிரசவத்துக்கு, பேட்டர்னிட்டி லீவுன்னு சொல்கிறது. அதுவும் கவர்மெண்ட்டில் சாங்ஷன் ஆகுது. ரெண்டாவது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சம்பளம் உயர்ந்துக்கினே போயிடும். அதுதான் ரெண்டாவது. எங்கள் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேல்யூ இல்லை, எஃபிஷியன்சிக்கு தான். இப்போது நம்ம 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரே வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவான், என்னையை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு இங்கே எப்படி ப்ரொமோஷன்னா இன்சைடில் டிபார்ட்மெண்ட் டிபிசின்னு சொல்கிற டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கும். அது ஒரு கமிட்டி. இந்த ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ன செய்தீங்களோ நீங்கள் எழுதணும். உங்களை ஜட்ஜு பண்ணி கீழே எல்லாரும் எழுதுவாங்க, அவங்கவுங்க பாஸ் எழுதி டைரக்டர் போகும். அதில் A+, A- நேராக போடுவாங்க. இதுக்கு பேர் ஏசிஆர்னு சொல்கிறது, ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில். இதை நான் எழுதி கொடுத்தா என்னுடைய பாஸு நான் எழுதினதெல்லாம் சரின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், அதை எழுதுவார், எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஹையர் லெவலில் போன உடனே நான் ஒரு கிரேடில் இருக்கேன்னா அடுத்த கிரேடு போகிறதுக்கு 4 வருஷம் மினிமம்னு வச்சுக்குவாங்க. அந்த 4ஆவது வருஷம் எல்லா கேஸையும் எடுப்பாங்க. அதில் A+ நான் 3 வாங்கியிருக்கேன், A- தான் 1 வாங்கியிருக்கேன்னா என்னை 4ஆவது வருஷம் கூப்பிடுவோம். நீங்கள் A+2 வாங்கி A-2 வாங்கிட்டீங்கன்னா உங்களை கூப்பிடணுங்கிறது இல்லை. அது உங்களை 4.5 கூப்பிடலாம், இல்லை 5 கூப்பிடலாம், இல்லை கூப்பிடாமே இருக்கலாம். அது ஒன்று. அதுக்கு பேர் இன்டர்வியூன்னு கூப்பிடுறது. இன்டர்வியூ கூப்பிட்டு கமிட்டியில் எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கமிட்டி இன்டர்வியூ பண்ணையில் கேட்பாங்க. நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அப்போவே ஸ்பாட்லே ப்ரமோட்டர்னு எழுதிடுவாங்க. அதில் 2 டைப் ஆஃப் ப்ரமோஷன். ஒன்று ஆஸ் ஆன் டேட்டு, அதாவது 2 ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 1 ஜூலை 1 தான் டேட்டு. ஜனவரி 1 நான் இன்டர்வியூ போகிறேன், நான் அந்த பேட்சுக்கு போகிறேன்னா இவங்க எழுதிடுவாங்க ஆன் டைம்னு எழுதிடுவாங்க. அப்படின்னா எனக்கு ப்ரமோஷன் ஜனவரி 1லேருந்துன்னு, இல்லை 6 months டிலேன்னு எழுதிடுவாங்க. அப்போ ஜூலைலேருந்து வரும். இதெல்லாம் இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்துடும்.
அதில் 2 பேரும் வேலை பார்த்து 7 வருஷம் ஆனாலும் இன்டர்வியூக்கு போகாதவன் இருப்பான். இன்னொன்று என்னென்னா, ஒரு இன்டர்வியூக்கு போய் 2வது இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. 2வது இன்டர்வியூக்கும் ஃபெயில் ஆகி போச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கூப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு ரெகுலேட்டட் சிஸ்டம். அந்த எஃபிஷியன்சி திறமைக்கு கரெக்ட். ஒரே சம்பளம் ஒரே வேலையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரமோட் ஆகிடுவீங்க, நான் இருக்க மாட்டேன். நான் 7 வருஷம் ஆனாலும் ப்ரமோட் ஆக மாட்டேன். அது மாதிரி எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. ஃபெயிலானால் ஃபெயிலு, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூடாது. இப்போ இங்கே மாதிரி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் கிடையாது. நான் செய்கிற ஜாபே தான் செய்வேன். எனக்கு சம்பளம் கிரேடு கூடும், அதனால பொசிஷன் கூடும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோஷன் வரும். அது ஒரு பெரிய டேலண்ட்டுக்குள்ள, எஃபிஷியன்சிக்குள்ள ஆர்கனைசேஷன். பெஸ்ட் ஆர்கனைசேஷன் இது, எல்லாருக்கும் சொல்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. இப்போ அண்ணன் இப்போ தன்னுடைய ஒரு 50 வருட கால ஒரு வரலாற்றையே சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. தவிர என்னன்னு கேட்டால், நம்மள்கிட்ட இந்த விஞ்ஞானிகள் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் நம்மள்கிட்ட குறைவு. அதுக்குண்டான பொறுமை அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னென்னா, அண்ணனை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த வகையில் மகிழ்ச்சி. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த நேர்காணல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். அண்ணன் சொன்ன அந்த வழிமுறைகளை கடைப்பிடித்து திரும்பவும் நம்ம நகரத்தார் பீப்புள் நிறைய பேர் இந்த இஸ்ரோவுக்கு போகணுங்கிற என்னுடைய ஆசை. மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கண்ணா. நகரத்தார் டிவிக்கு என்னை பேட்டி கண்டதும் முத்துராமன் அவர்கள் என்னை ஒரு எந்த கௌரவப்படுத்தியதமாகவே நான் நினைக்கிறேன். எல்லா நகரத்தார் டிவி அன்பர்களுக்கும் டிவி காரர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.